ஹலோ எவ்ரிஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க மலர், இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். இது ஒரு ஷார்ட் பிரேக் டவுன் பாட்காஸ்ட். த ஹிந்து டெய்லி எடிட்டோரியல்ஸோட வெரி டீடைல்டு பிரேக் டவுன் நம்ம எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்ல இருக்கு. அந்த வெப்சைட்ல ஒவ்வொரு எடிட்டோரியலையும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அடிப்படையில ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸாக பிரித்து ஒவ்வொரு ஃப்ரேஸுக்கும் வொக்காபுலரிஸ், தமிழ் டிரான்ஸ்லேஷன் மற்றும் சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ் கொடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம சென்டென்சஸோட கான்டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட், 5 பாயிண்ட் சம்மரி மற்றும் எடிட்டோரியலோட டூன் எல்லாமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. ஒவ்வொரு எடிட்டோரியலுக்கும் எக்ஸாம் ஸ்டாண்டர்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் கூட அந்த வெப்சைட்ல இருக்கு. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸ்கோர் கிளவர் உங்களுக்கு டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொக்காபுலரி பிடிஎஃப்ஸையும் ப்ரொவைட் பண்றாங்க. இதுல முக்கியமான வொக்காபுலரிஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கும். இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயாக கிடைக்குது. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு சின்ன ஸ்டடி டிப்: எக்ஸ்பிளனேஷன் புரியல அப்படின்னா தயங்காம பாட்காஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு சென்டென்சஸையும் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. மீனிங் புரிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் அந்த சென்டென்ஸை கொஞ்சம் சத்தமா 2 தடவை ரீட் பண்ணுங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தா வெறும் 6 மாசத்துல உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் டிராஸ்டிக்கலி இம்ப்ரூவ் ஆகுறத நீங்களே பாப்பீங்க. சரி, இப்போ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்குள்ள போகலாம். டைட்டில் என்ன அப்படின்னா ரிசர்வேஷன் ரூஸ். இதோட அர்த்தம் என்னவென்றால் இடஒதுக்கீடு என்ற பெயரில் நடக்கும் ஏமாற்று வேலை. சப்டைட்டில் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா விமென்ஸ் எம்பவர்மெண்ட் இஸ் an excuse to undermine federal equity. அதாவது கூட்டாட்சி சமத்துவத்தை பலவீனப்படுத்துவதற்கு பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது ஒரு சாக்காக பயன்படுத்தப்படுகிறது. இப்போ நாம சென்டென்சஸை விரிவாக பார்க்கலாம். In a parliament sitting convened from April 16, ஏப்ரல் 16 முதல் கூட்டப்பட்ட பாராளுமன்ற கூட்டத்தொடரில் the union government is seeking to advance women's empowerment. மத்திய அரசாங்கம் பெண்களின் அதிகாரமளித்தலை முன்னெடுக்க முயற்சிக்கிறது. But as part of a wider legislative package, ஆனால் அது ஒரு பரந்த சட்ட மசோதா தொகுப்பின் ஒரு பகுதியாக நடக்கிறது. The Constitution's 131st Amendment Bill 2026, அதாவது அரசியலமைப்பு 131வது திருத்த மசோதா 2026 and a companion delimitation bill மற்றும் அதனுடன் இணைந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதா. இந்த வாக்கியத்துல கன்வீன்ட் அப்படின்னா ஒரு கூட்டத்தை முறையாக கூட்டுவது என்று அர்த்தம். கம்பேனியன் அப்படின்னா அதனுடன் சேர்ந்து வருகிற துணை மசோதா என்று அர்த்தம். The stated rationale is the operationalization of நாரி சக்தி வந்தன் அதிநியம். இதற்கு அரசாங்கம் கூறும் முக்கிய காரணம் நாரி சக்தி வந்தன் அதிநியம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது ஆகும். The 106th Amendment of 2023. இது 2023ஆம் ஆண்டின் 106வது திருத்தமாகும். Which reserves 1/3 of Lok Sabha and Assembly seats for women. இது மக்களவை மற்றும் சட்டமன்ற இடங்கள்ல 1/3 பங்கை பெண்களுக்கு ஒதுக்குகிறது. But was tied to a post-census delimitation. ஆனால் இது மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிந்தைய தொகுதி மறுசீரமைப்புடன் இணைக்கப்பட்டிருந்தது. ரேஷனல் அப்படின்னா ஒரு செயலுக்கான அடிப்படை அல்லது நியாயமான காரணம். ஆபரேஷனலைசேஷன் அப்படின்னா ஒரு சட்டத்தை அல்லது திட்டத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வருவது. The government's insistence on bundling women's reservation with delimitation suggests that பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை தொகுதி மறுசீரமைப்புடன் இணைப்பதில் அரசாங்கம் பிடிவாதமாக இருப்பது எதை காட்டுகிறது என்றால் the former is being used as political cover for the latter. முந்தையது பிந்தையதற்கான அரசியல் மறைப்பாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை காட்டுகிறது. A sweeping reallocation of Lok Sabha seats, அதாவது மக்களவை இடங்களின் ஒரு மிகப்பெரிய மறு ஒதுக்கீடு நடைபெறுகிறது. That would reshape the federal composition of the parliament. இது பாராளுமன்றத்தின் கூட்டாட்சி அமைப்பை மாற்றி அமைக்கும். To the advantage of states where the பாரதிய ஜனதா பார்ட்டி enjoys electoral dominance. பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆதிக்கம் செலுத்தும் மாநிலங்களுக்கு சாதகமாகவும் and at the expense of states where it has been historically weak. அது வரலாற்று ரீதியாக பலவீனமாக இருக்கும் மாநிலங்களுக்கு பாதகமாகவும் மாற்றியமைக்கும். இந்த இடத்துல இன்சிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்துல ரொம்ப பிடிவாதமாக இருப்பது. பண்ட்லிங் அப்படின்னா பல விஷயங்களை ஒன்றாக இணைப்பது. ஸ்வீப்பிங் அப்படின்னா பரவலான அல்லது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம். When India's decennial census was delayed for more than 5 years, இந்தியாவின் 10 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 5 ஆண்டுகளுக்கும் மேலாக தாமதப்படுத்தப்பட்டபோது, without a definitive or rational explanation from the BJP-led union government, பாஜக தலைமையிலான மத்திய அரசிடமிருந்து எந்த ஒரு தெளிவான அல்லது நியாயமான விளக்கமும் இல்லாமல் இருந்தபோது,
The political logic was not hard to discern. இதற்கான அரசியல் தர்க்கத்தை புரிந்து கொள்வது அவ்வளவு கடினமாக இருக்கவில்லை. டெக்கீனியல் அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் நிகழ்வு. டிசர்ன் அப்படின்னா ஒன்றை தெளிவாக கவனித்து புரிந்து கொள்வது அல்லது கண்டறிவது. The 2021 census was first postponed citing COVID-19. 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதலில் COVID-19 காரணம் காட்டி ஒத்திவைக்கப்பட்டது. ஆனால் அதைத் தொடர்ந்து வந்த தொடர்ச்சியான தாமதங்களுக்கு எந்த காரணமும் கூறப்படவில்லை. Until it was quietly announced that the exercise would be carried out in 2026-27. இந்த கணக்கெடுப்பு 2026-27இல் மேற்கொள்ளப்படும் என்று அமைதியாக அறிவிக்கப்படும் வரை எந்த காரணமும் சொல்லப்படவில்லை. டெஃபரல்ஸ் அப்படின்னா ஒரு செயலை தள்ளி வைப்பது அல்லது காலதாமதம் செய்வது. அண்டர் த கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பின்படி, த ஃப்ரீஸ் ஆன் இன்டர்ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லோக்சபா சீட்ஸ், மாநிலங்களுக்கு இடையேயான மக்களவை இடங்களின் பங்கீட்டின் மீதான தடை, pegged to the 1971 census, இது 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டது, was set to expire only after the first census conducted after the year 2026 was published. இது 2026ஆம் ஆண்டிற்கு பிறகு நடத்தப்படும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வெளியிடப்பட்ட பின்னரே முடிவுக்கு வரும்படி அமைக்கப்பட்டிருந்தது. pegged அப்படின்னா ஒன்றை இன்னொன்றோடு இணைத்து நிலையாக்குவது. This meant that, in the normal course, இதன்படி சாதாரண சூழ்நிலையில் பார்த்தால், delimitation would have been based on the 2031 census. தொகுதி மறுசீரமைப்பு 2031 மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டதாக இருந்திருக்கும். By delaying the census to 2026-27, மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2026-27க்கு தாமதப்படுத்துவதன் மூலம், the government ensured that the delimitation exercise could be initiated on its preferred timeline. அரசாங்கம் தனது விருப்பமான காலக்கெடுவில் தொகுதி மறுசீரமைப்பு பணியை தொடங்க முடியும் என்பதை உறுதி செய்துள்ளது. Using the 2026-27 census rather than one conducted in 2031. 2031இல் நடத்தப்படும் கணக்கெடுப்பிற்கு பதிலாக 2026-27 கணக்கெடுப்பை பயன்படுத்தி இதை செய்ய முடியும். இந்த முதல் எடிடோரியலோட டோன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கிரிட்டிக்கல் டோன். ஏன்னா அரசாங்கம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறோம் அப்படிங்கிற போர்வையில அவங்களுக்கு சாதகமா தொகுதி மறுசீரமைப்பு செய்ய நினைக்கிறாங்க அப்படின்னு ஆத்தர் ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. கிளாப்ஸ், வொகாபுலரிஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், அப்புறம் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இதெல்லாமே ஈஸியா ஞாபகம் வச்சுக்க கஷ்டப்படுறீங்களா? கவலையே வேணாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இந்த ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால ஆஸ்பிரன்ஸ் ஒரு தடவை படிச்சா அதை அவங்க லைஃப் லாங் மறக்க மாட்டாங்க. ஆஸ்பிரன்ஸ் படிச்ச இன்ஃபர்மேஷனை எப்ப மறப்பாங்க அப்படின்றத இந்த ஆப் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி அவங்கள ரிவைஸ் பண்ண வைக்கும். சோ நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை எப்பவுமே மறக்க மாட்டீங்க. அப்புறம் நம்மளோட இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தின உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். அதனால உங்களோட லைக் மூலமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. குறைஞ்சது உங்களோட 5 ஃப்ரெண்ட்ஸுக்காவது இதை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்மைல்.